வருவார். ஆனாலும் சரி, பெண்களை இழிவுபடுத்துகின்ற எந்த கொம்பனானாலும் சரி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். இந்திய மாதர் வடசென்னை மாவட்டம் சார்பாக இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்தின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சி.வி. சண்முகம் அவர்கள் பெண்களை அருவருக்கத்தக்க வார்த்தையில் இலவச பொருளோடும் ஒப்பிட்டு பேசிய காரணத்திற்காக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பதவியின் பொறுப்புணர்வை மறந்த முன்னாள் அமைச்சரும் ஆகிய அவர் எந்த தைரியத்தில் அவர் வாக்குச்சாவடி முகவருக்காக போயிருக்காரு, அந்த இடத்துல இலவச பொருளோட ஒப்பிடும் தைரியம் எப்படி வந்தது? இது அவருக்காக மட்டும் நம்ம நடத்துகிற ஆர்ப்பாட்டம் கிடையாது. பெண்களை இழிவாக நினைக்கும் ஒவ்வொரு ஆணாதிக்கம் கொண்ட ஆணுக்கும் மற்றவர்களுக்கும் எதிரான ஆர்ப்பாட்டம் இது. பெண்கள் ஒன்றும் இலவச பொருளும் அல்ல, வீட்டின் மூலையில் போடப்படும் கடப்பொருளும் அல்ல. பெண்களின் தனித்துவத்திலும் அவர்கள் தொடர் முயற்சியிலும் சிந்தனையிலும் தான் இந்த சமூகம் வளர்ந்திருக்குது. அதை மறந்து பெண்களை ஆணுக்கு கீழ் என்ற ஒரு பாவனையோடு அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. இதை வன்மையாக வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக, இந்திய மாத தேசிய பெண்களின் சார்பாக நாங்கள் கண்டன குரலை எழுப்புகிறோம். இனி வருங்காலத்தில் யாருமே பெண்களை இழிவாக பேசக்கூடாது. சுயமரியாதை பெண்களுக்கானது. ஏதாவது ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு கைத்தட்டல் வரணும்னா, உங்களுக்கு ஆரவார கோஷங்கள் வேணும்னா என்ன வேணால் பேசிக்கோங்க. பெண்களின் சுயமரியாதையை ஓரளவும் ஒரு அணு கூட கீழே இறங்குற அளவு யாரும் பேசுமானால் இனிமேல் அவங்க வீட்டு வாசலில் தான் எங்களோட கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பதை பகிரங்கமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை எழுப்ப வந்திருக்கும் இந்திய தேசிய சம்மேளனத்தின் மாநில செயலாளர் தோழர் கண்ணகி அவர்களுக்கும், தலைவர் தோழர் ஜி. மஞ்சுளா அவர்களுக்கும், இதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் செண்பகம் அவர்களுக்கும் மற்றும் இந்த கடமலையிலும் இந்த நம்மளை தேடி இந்த கோஷத்தை எழுப்புறதுக்காக இந்திய மாத தேசிய பெண்கள் அனைவரும் பங்கு பெற்றிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மற்றும் பொதுமக்களில் இருக்கும் பெண்களின் சார்பாகவும் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வாழ்க வாழ்க வாழ்கவே NFIW வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே NFIW வாழ்கவே கண்டிக்கின்றோம் சி.வி. சண்முகத்தை மாநில
இந்திய மாத தேசிய சம்மேளனம் தமிழ் மாநில செயலாளர் கண்ணகி. இன்றைக்கு வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் தோழர் செண்பகவள்ளி தலைமையில் இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், சட்டத்துறை அமைச்சர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவினுடைய தலைவர்களில் ஒருவர் சி.வி. சண்முகம் அவர்கள் விழுப்புரத்திலே நடத்திய வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பெண்களை இழிவாக பேசியிருக்கிறார். ஆடு மாடு மிக்சி கிரைண்டர் கொடுக்குறாங்க, நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் பொண்டாட்டியையும் கொடுப்பாங்க அப்படின்னு பெண்களை கொச்சைப்படுத்தி தமிழக அரசின் திட்டங்களை கொச்சைப்படுத்துவதற்கு மாறாக பெண்களை இணைத்து இலவச பொருளாக, பெண்களை கேவல பொருளாக, கேலி பொருளாக, வியாபார பொருளாக, விளம்பர பொருளாக நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அவர் பேசிய பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்திய மாத தேசிய சம்மேளனம் அவருடைய இப்படிப்பட்ட ஆபாசமான பேச்சை கண்டிப்பதோடு அவரை தமிழக அரசு உடனடியாக கைது செய்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் வகித்திருக்கிற அதிமுகவினுடைய கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை இதுவரை எந்த நடவடிக்கையும் எந்த கண்டனம் கூட தெரிவிக்காத நிலையில் இருக்கிறார். அவர் உடனடியாக இப்படிப்பட்டவர்களை கட்சியிலே இணைக்காமல் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும், காவல்துறை உடனடியாக பெண்களை கேவலப்படுத்தி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடுகிற பெண்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறவர்கள் மீது, பெண்கள் மீது இழைக்கப்படுகிற கொடுமைகளுக்கு எதிராக, அநீதிகளுக்கு எதிராக, பாலியல் குற்ற சம்பவங்களுக்கு எதிராக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக போராடுகிற இந்திய மாத தேசிய சம்மேளனம் இன்றைக்கு சி.வி. சண்முகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் தொடரும். அது எல்லா வடிவத்திலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற வரை இந்திய மாத தேசிய சம்மேளனம் போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அதை உண்மை என்றுதான் சொல்லுகிறோம். பிஜேபியினோடு கூட்டணி வைத்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி தலைமையிலான அந்த கூட்டணியில் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் தான் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளில், பாலியல் கொடூரமான அந்த கூட்டு பாலியல் வன்முறைகளில் பெண்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். பெண்களை மதிக்காத போக்கு இருக்கிறது. ஆனால் பிஜேபி கட்சியில் இருக்கிற பெண்கள் வானதி சீனிவாசனாக இருக்கலாம், குஷ்புவாக இருக்கலாம், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதை எப்படி அனுமதிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பிஜேபி கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதற்கு மாறாக பாலியல் ஜல்ஜா கட்சி என்று பெயரை மாற்றி வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு பிஜேபியை சார்ந்த பிரமுகர்கள் மந்திரிகளாக இருந்தாலும், இன்றைக்கு இந்து மகா சபை தலைவராக இருந்தாலும் இப்படிப்பட்ட மோசமான செயல்களில் பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சார்ந்திருக்கிற RSS இந்துத்துவ கொள்கை பெண்களுக்கு எதிரான கொள்கை, மனுநீதி கொள்கை. அதை ஆதரிக்கிற பிஜேபியும் அவருக்கு ஆதரவாக இருக்கிற எடப்பாடியும் பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அந்த மனநிலையில் தான் இன்றைக்கு அந்த சி.வி. சண்முகம் எந்த தைரியத்திலே பேசுகிறார் என்று சொன்னால் நமக்கு மத்திய அரசும் எடப்பாடியும் பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார். அந்த நம்பிக்கையை தகர்க்கின்ற வகையிலே இந்திய மாத தேசிய சம்மேளனம் போராடும். இந்திய மாத தேசிய சம்மேளனம் தமிழ்நாடு மாநில செயலாளர் கண்ணகி. பெண்களை மிகவும் கீழ்த்தரமாக பேசிய சி.வி. சண்முகத்தை கண்டித்து இந்திய மாத தேசிய சம்மேளனம் வடசென்னை மாவட்ட குழு சார்பாக செண்பகம் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் பல உழைப்பாளிகளாக, ஒரு குடும்பத்தை தாங்குகிறவர்களாக
குடும்பத்தையே கட்டி காப்பவர்களாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவங்க தான் குடும்பத்தையே வந்து பார்க்குறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பலவிதமான வேலைகள் செய்கிறாங்க. இதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் பெண்களை வந்து ஒரு அடிமைகள் மாதிரி, அவர்கள் ஏதோ வந்து ஒரு விற்பனை பொருள் மாதிரி மிக கேவலமாக சி.வி. சண்முகம் சித்தரித்து பேசியிருக்கிறார். அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய முதன்மையான கோரிக்கை சி.வி. சண்முகம் வந்து கைது செய்யப்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசு ஒரு முன்னுரிமை கொடுத்து நேரடியாக அது தமிழக அரசே வந்து அதற்கான வழக்குகளை தாக்கல் செய்து கைது செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இங்கு முன்வைக்கிறோம். ஜி. மஞ்சுளா, இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மாநில தலைவர்.